வணக்கம் நண்பர்களே, இன்று வாழைப்பழம் பற்றி பார்க்கலாம். வாழைப்பழம் ஆரோக்கியத்தின் பொக்கிஷம். நன்மைகள், எச்சரிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள். வாழைப்பழம் என்பது உலகெங்கிலும் எளிதாக கிடைக்கக்கூடிய விலை மலிவான ஆனால் ஊட்டச்சத்துக்கள் செறிந்த ஒரு மிகச்சிறந்த பழமாகும். ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் இப்பழம் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் துணை புரிகிறது. இருப்பினும் இதனை சரியான முறையில் உட்கொள்வது மிக அவசியம். கனம். வாழைப்பழத்தின் அபரிமிதமான நன்மைகள். வாழைப்பழத்தை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் இதோ. உடனடி ஆற்றல், இன்ஸ்டன்ட் எனர்ஜி. வாழைப்பழத்தில் உள்ள இயற்கை சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டும் உடலுக்கு உடனடியாக தேவையான சக்தியை தருகின்றன. இதனாலேயே விளையாட்டு வீரர்களின் முதல் தேர்வாக இது இருக்கிறது. இதய ஆரோக்கியம் மற்றும் பொட்டாசியம். இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய துடிப்பை சீராக வைத்திருக்கவும் உதவுகிறது. செரிமான மேம்பாடு. நார் சத்து, ஃபைபர் அதிகம் இருப்பதால் இது குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறது. மனநிலை மற்றும் மூளை வளர்ச்சி. இதில் உள்ள விட்டமின் B6 மற்றும் டிரிப்டோபான் ஆகியவை மூளையில் செரோட்டோனின், மகிழ்ச்சியான ஹார்மோன் அளவை உயர்த்தி மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தை தருகின்றன. எடை மேலாண்மை. உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் தினமும் வாழைப்பழம் உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க முடியும். சிவனம். கவனிக்க வேண்டிய தீமைகள் மற்றும் எச்சரிக்கைகள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது வாழைப்பழத்திற்கும் பொருந்தும். உடல் எடை அதிகரிப்பு. இதில் கலோரிகள் அதிகம் என்பதால் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது உடல் பருமனை உண்டாக்கலாம். சர்க்கரை அளவு பாதிப்பு. நன்கு பழுத்த வாழைப்பழங்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை, பிளட் சுகரை திடீரென உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது. வயிற்று ஒப்பிசம், ப்ளோட்டிங். சிலருக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது செரிமான கோளாறு அல்லது வயிற்று ஒப்பிசம் ஏற்படலாம். சிறுநீரக கோளாறு. சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதால் மருத்துவர் ஆலோசனையின்றி இதனை உட்கொள்ளக்கூடாது. சளி தொந்தரவு. ஆஸ்துமா அல்லது அடிக்கடி சளி பிடிக்கும் தன்மை கொண்டவர்கள் ராவ நேரங்களில் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. வேனம். சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறப்பு வழிகாட்டி. சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடவே கூடாதா என்றால் அப்படியல்ல. சரியான முறையை கடைபிடித்தால் தாராளமாக சாப்பிடலாம். பழுத்த நிலையை தேர்வு செய்தல். மிக அதிகமாக பழுத்த, தோலில் கருப்பு புள்ளிகள் உள்ள பழத்தை தவிர்க்கவும். சற்று பச்சையாக அல்லது அரை பழுத்த நிலையில் உள்ள பழத்தை சாப்பிடலாம். இதில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருப்பதால் சர்க்கரை மெதுவாகவே இரத்தத்தில் கலக்கும். அளவு. ஒரு முழு பெரிய பழத்திற்கு பதில் சிறிய அளவிலான பழத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளவும். நேரம். வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் காலை அல்லது மதிய உணவுக்கு பின் இடைவேளையில் சாப்பிடலாம். கூட்டு உணவு. பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ், புரோட்டீன் வகைகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது சுகர் ஸ்பைக் ஏற்படுவது தடுக்கப்படும். பனானா. வாழைப்பழ ரகங்களும் பயன்களும். சில வாழைப்பழ ரகம் மற்றும் சிறப்பு தன்மை பற்றி பார்க்கலாம். செவ்வாழை கண் பார்வை, நரம்பு மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். பூவன் பழம் செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் தீர சிறந்த மருந்து. நேந்திரம் பழம் குழந்தைகளுக்கு சத்துணவாகவும் உடல் எடையை அதிகரிக்கவும் உதவும். மலை வாழைப்பழம் இரத்த சோகையை போக்கி இரும்பு சத்தை அளிக்கும். ஏலக்கி சர்க்கரை அளவு மிதமானது, எளிதில் செரிமானமாகும். குறிப்பாக வாழைப்பழம் என்பது இயற்கை நமக்கு அளித்த ஒரு வரம். அளவே ஆரோக்கியம் என்ற பழமொழிக்கேற்ப ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பழங்கள் என்பது ஆரோக்கியமான நபர்களுக்கு ஏற்றது. சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் மட்டும் தங்களின் உடல்நிலைக்கேற்ப அளவை கட்டுப்படுத்திக் கொண்டால் வாழைப்பழத்தின் முழு பலனையும் பெறலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.